உலகின் மர்மமான மற்றும் தனிமைப்படுத்தப்பட்ட நாடு எது என்று தெரியுமா? கின்னஸ் புத்தகத்தில் இடம் பிடித்த இந்த நாட்டிற்கு சுற்றுலா பயணிகள் செல்வதில்லை. இதற்கு சில காரணங்கள் உண்டு. அதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். மத்திய ஆசியாவில் அமைந்துள்ள துர்க்மெனிஸ்தான் என்ற நாடுதான் உலகில் தனிமைப்படுத்தப்பட்ட நாடாகும். கடுமையான விசா விதிகள் மற்றும் விசித்திரமான விதிகள் காரணமாக இந்த நாடு உலகின் பிற நாடுகளிலிருந்து தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. துர்க்மெனிஸ்தானில் பளிங்கு மற்றும் தங்கத்தால் ஆன அற்புதமான கட்டிடங்கள் உள்ளன. இந்த நாட்டில் பரந்த பாலைவனங்கள், பண்டைய நகரங்கள் மற்றும் பல ஈர்க்கக்கூடிய நினைவு சின்னங்கள் இருக்கின்றன. சோவியத் யூனியனின் சரிவுக்கு பிறகு 1991ஆம் ஆண்டு இந்த நாடு உருவாக்கப்பட்டது. அன்று முதல் அங்கு சர்வாதிகார ஆட்சிதான் நடைபெற்று வருகிறது. இங்கு வாழும் மக்களில் 60% பேர் துருக்கியர்கள். துர்க்மெனிஸ்தானின் தலைநகரமான அஷ்கபத் அன்பின் நகரம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த இடத்திற்கு வருவதற்கு எந்த தடையும் இல்லை. ஆனால் கடுமையான விசா செயல்முறை மற்றும் விதிமுறைகள் காரணமாக அதிக சுற்றுலா பயணிகள் இந்த இடத்திற்கு வருவதில்லை. இந்த நாட்டில் இன்னும் சுற்றுலா பயணிகளுக்கு கட்டாயமாக கோவிட் பரிசோதனை அமலில் உள்ளது. துர்க்மெனிஸ்தானின் தலைநகரமான அஷ்கபத் 2013ஆம் ஆண்டு கின்னஸ் புத்தகத்தில் இடம் பிடித்தது. 4.5 மில்லியன் சதுர மீட்டர் பரப்பளவில் 543 வெள்ளை பளிங்கு கட்டிடங்களின் ஈர்க்கக்கூடிய சேகரிப்புக்காக இந்த நகரம் இந்த புகழை பெற்றது. இந்த நாட்டின் சில பகுதிகள் இயற்கை வளங்கள் நிறைந்ததாக இருந்தாலும் நாட்டின் பெரும் பகுதி பாலைவனத்தால் நிறைந்துள்ளது. இருப்பினும் அங்கு தங்குமிடம் மிகவும் மலிவாக உள்ளது. ஆடம்பரமான அரண்மனை போன்ற ஹோட்டல்கள் ஒரு இரவுக்கு வெறும் 5000 முதல் 6000 ரூபாய்க்கே கிடைக்குமாம். சுதந்திரமான பேச்சு, பயணத்திற்கான வரம்புகள் உட்பட அந்நாட்டின் குடிமக்கள் ஒரு குறிப்பிடத்தக்க கட்டுப்பாடுகளை எதிர்கொள்கின்றார்கள். மேலும் துர்க்மெனிஸ்தான் நாட்டில் உள்ள மக்களுக்கு நீர், மின்சாரம் மற்றும் எரிவாயு இலவசமாக வழங்கப்படுகிறது. அதேபோல அங்கு அனைத்து வாகனங்களும் வெள்ளை நிறத்தில் தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு விதி உள்ளது. மேலும் அழுக்கு கார்களை ஓட்டுவது கண்டிப்பாக தடை செய்யப்பட்டுள்ளது. அதே போல அஷ்கபத் நகரம் வேறு சில கின்னஸ் சாதனைகளையும் கொண்டுள்ளது. இதில் உயரமான கொடிக்கம்பம் மற்றும் மிகப்பெரிய நீரூற்று வளாகம், கட்டிடக்கலை ஆகியவை இதில் அடங்கும். அதே போல நம் பூமியில் உள்ள நரகத்திற்கான நுழைவாயில் என்று அழைக்கப்படும் ஒரு இடம் இந்த துர்க்மெனிஸ்தானில் உள்ளது. துர்க்மெனிஸ்தான் தலைநகர் அஸ்காபாத் நகரிலிருந்து சுமார் 220 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் தர்வாசா எனும் கிராமத்திற்கு அருகே அமைந்துள்ள கராகும் பாலைவனம் பகுதியில் இருக்கும் எரிபலி என்ற பெருங்குழி நரகத்திற்கான நுழைவாயில் என்று அழைக்கப்படுகிறது. 1971ஆம் ஆண்டில் துருக்கிய மொழியில் கராகும் பாலைவனம் எனப்படும் கருப்பு மணல் பாலைவன பகுதியினை சோவியத்தின் பொறியாளர்கள் எண்ணெய் வயல் என்று அடையாளம் கண்டு தங்கள் பணியினை தொடங்கியுள்ளார்கள். எண்ணெய் அளவை பரிசோதித்து மதிப்பீடு செய்ய துளையிடும் கருவிகள் கொண்டு துளையிடும் பணியில் ஈடுபட்டார்கள். அங்கிருந்து மீத்தேன் வாயுவை எடுப்பதற்காக அப்பகுதியில் 70 மீட்டர் சுற்றளவில் மிகப்பெரிய சுரங்கம் தோண்டுவது என்று முடிவு செய்துள்ளார்கள். அதிலிருந்து மீத்தேன் வாயுக்கள் கசிய தொடங்கின. வளிமண்டலத்தில் அந்த கொடிய மீத்தேன் வாயுக்கள் கலந்துவிடக் கூடாது என்பதற்காக அந்த ஆய்வாளர்கள் அங்கு நெருப்பு வைத்துள்ளார்கள். அவர்கள் வைத்த அந்த நெருப்பு எதிர்பாராத விதமாக சுரங்கம் முழுவதும் பற்றிக் கொண்டது. ஆனால் அன்று அவர்கள் வைத்த நெருப்பு அந்த பள்ளத்தின் மொத்த பரப்பளவான 5350 மீட்டர் முழுவதும் பரவி 50 ஆண்டுகளுக்கும் மேலாக இன்றும் தொடர்ந்து இடைவிடாமல் எரிந்து கொண்டே உள்ளது. இந்த இடத்தை பார்ப்பதற்காக சில சுற்றுலா பயணிகள் செல்கிறார்கள். உலகளாவிய தொடர்புகளிலிருந்து நீண்ட காலமாக பாதுகாக்கப்பட்ட துர்க்மெனிஸ்தான் தனிமைப்படுத்தப்பட்ட இடமாகவே உள்ளது. ஆனால் தற்போது இன்ஸ்டாகிராமில் இந்த நாட்டின் சுற்றுலா தொடர்பான வீடியோ வைரலாகி வருகிறது. இதன் மூலம் அதிகம் அறியப்படாத இந்த நாடு தற்போது பலரின் கவனத்தை ஈர்த்து வருகிறது. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.